Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject data structures for analyst exam April-May 2025. The subject code is CS3301 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion and question paper discussion for this particular subject data structures. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject data structures வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப important subject in your career. Being a CSE student, இந்த subject வந்து very important in your career. Apart from exams, இப்போ examsக்கு நீ 1 or 2 topics விட்டுட்டு படிச்சா கூட கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமாவது கண்டிப்பா எல்லா டாபிக்ஸுமே பாத்துருங்க, ரைட்? எல்லா டாபிக்ஸ்க்கும் இன் டெப்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் வெரி பேசிக்ஸ் ஃபார் யுவர் கரியர், ரைட்? நீ 7th செம்ல 6th செமஸ்டர் எண்ட்ல கேம்பஸ் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ப்ரோக்ராமிங் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்றதுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சோ இதுல நீ படிக்கிற எல்லா கான்செப்ட்மே வெரி பேசிக் கான்செப்ட்ஸ். பீயிங் a CSE engineer, you have to know all these concepts, right? So இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது ரொம்ப இன்வால்வ்டா படிங்க, ரைட்? எக்ஸாம்ஸ் தாண்டி நாலேஜ் வைஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிங்க. அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே நிறைய அல்காரிதம்ஸ் படிப்பீங்க, ரைட்? அண்ட் இதுல 2 சேலஞ்ச் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். பட் கம்மியா இருந்தாலுமே எல்லாமே ஒரு டாபிக்குமே பாத்தீங்க அப்படின்னா 12 மார்க்ஸ்லயோ இல்ல பார்ட் சில கேட்கக்கூடிய டாபிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல இருந்து யூனிட் 5ல இருந்து எந்த யூனிட்ல இருந்து வேணா பார்ட் சி கேட்கலாம். சோ இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, பபிள் சார்ட் அப்படின்னு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நாட் ஒன்லி தியரிட்டிக்கலா இல்லாம அதை பிராக்டிக்கலாவும் ஏதாவது ஒரு டேட்டாவை வச்சு உங்களால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ரைட்? எனி அல்காரிதம் which you study, ரைட், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது பாருங்க. கொஸ்டின் வந்து தியரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் உனக்கு தெரியணும், இல்ல ஒரு டயகிராம் கொடுத்து அந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும். சோ எந்த கான்செப்ட் படிச்சாலும் அந்த மாதிரி படிங்க, ரைட்? So that it will be very useful for you, both for your career and as well as for your exam, right? So ஒரு யூனிட்லயுமே நான் ஒரு 4 டாபிக்ஸ் கொடுக்குறேன். அந்த டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? சாய்ஸ் விட்டு படிச்சீங்க அப்படின்னா as I said you will be in trouble because ஒரு 1 or 2 டாபிக்ஸ் நம்ம விட்டுருப்போம் ஒரு யூனிட்லயுமே, அதுவே கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இதுலயுமே நீங்க சாய்ஸ் விட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு கொஸ்டின் இந்த ஒரு யூனிட்ல அட்டெண்ட் பண்ண முடியாம போகலாம், ரைட்? அண்ட் சிமிலர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பர்టిక్యులர் திங், எல்லா யூனிட்ஸ்லயுமே பார்ட் சி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அதனால நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எல்லா கொஸ்டின் நான் கொடுக்குற எல்லா கொஸ்டினும் சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? So with this we will start the video. We will start with unit wise discussion. Unit wise discussionல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த abstract data types ADT வந்து ரொம்ப முக்கியம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ADT ஓட இம்ப்ளிமெண்டேஷன், ரைட்? இது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்கலாம், இல்ல இந்த அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தனியா கேட்கலாம், லிங்க் பேஸ்ட் இம்ப்ளிகேஷன் தனியா கேட்கலாம், ரைட்? And similarly the polynomial expression is also very important. And கண்டிப்பா சிங்கிள் லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிஸ்ட் அண்ட் டபுள் லிஸ்ட் இது பண்ணா என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட கம்பாரிசன் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ் செகண்ட் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா டாபிக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பில கேட்கக்கூடிய டாபிக்ஸ். அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஆபரேஷன் அண்ட் கண்டிப்பா இந்த கியூ ஆபரேஷன், சர்க்குலர் கியூ, டி கியூ இதெல்லாம் கன்ஃபார்மா படிங்க, ரைட்? இன்ஃபேக்ட் இந்த டாபிக்ஸ்மே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. யூனிட் 2ல ஒரு சேலஞ்சான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்ட் பில கேட்க முடியும். அண்ட் சிமிலர்லி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல ஒரு 5 டாபிக்ஸ் 6 டாபிக்ஸ் இருக்குன்னா இந்த 6 டாபிக்ஸுமே क्वेश्चन பேப்பர்ஸ்ல வந்திருக்கு, ரைட்? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பைனரி ட்ரீ அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ, ரைட்? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அண்ட் சிமிலர்லி AVL ட்ரீ அண்ட் ப்ரியாரிட்டி கியூ கண்டிப்பா இந்த 4 क्वेश्चन படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பர்టిక్యులர் திங், பைனரி ட்ரீ பைனரி சர்ச் ட்ரீ மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பார்ட் பில அது வந்துச்சுன்னா எழுத முடியும். பட் பார்ட் சில கண்டிப்பா உங்களுக்கு வந்து you'll be in trouble because பார்ட் பில பைனரி சர்ச் ட்ரீ இல்ல பைனரி ட்ரீ கேக்குறவங்க பார்ட் சில மத்த 2 क्वेश्चंस தான் வர வாய்ப்பு இருக்கு. AVL ட்ரீயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூவோ வரும், ரைட்டா? சோ அப்ப நீங்க விட்டுறீங்க அப்படின்னா பார்ட் சில உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சார் இருக்கிறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதுலயே 4 क्वेश्चन கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 4 क्वेश्चंस கண்டிப்பா இதுல படிச்சாதான் உங்களால பார்ட் சில கேட்டாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும்.
And similarly, unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த b plus tree is very very important. And similarly, in the breadth first transversal and depth first transversal important concept. And similarly, Dijkstra algorithm and Prim's and Kruskal's algorithm. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், ரைட்? இப்போ இதுல இருந்துமே क्वेश्चंस வர வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஏரியாஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கன்ஃபார்மா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். And unit 5 is another important concept. Unit 5 கண்டிப்பா வந்து எல்லாமே நீங்க படிக்கணும், ரைட்? கேரியர் வைஸ் சொல்றேன், ரைட்டா? இப்போ எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி சர்ச் and as well as in the bubble sort and the bubble sort la merge sort, right? Insertion sort இதெல்லாம் முக்கியமான क्वेश्चन and hash function, right? So இதுலயுமே யூனிட் 5 லயுமே எல்லா கான்செப்ட்மே பார்ட் சி ல கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ், ரைட்டா? நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து எல்லா அல்காரிதம்ஸ் எல்லா கான்செப்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லனா வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்? and இந்த சப்ஜெக்ட்டுக்கு டெக்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க் ஆலன் இந்த புக் வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். அதுல ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த क्वेश्चंस எடுத்து பாருங்க, ரைட்? 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல இப்ப நான் சொல்ற கான்செப்ட் நீங்க படிச்சாவே கன்ஃபார்மா எல்லா 2 மார்க்ஸும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்? அது இல்லாம நான் உங்களுக்கு ஒரு 4-5 क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அதுல இருக்க 2 மார்க்ஸ் நல்லா பாருங்க. கண்டிப்பா 2017 ரெகுலேஷன் क्वेश्चन பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்க, ரைட்? சோ பட் இந்த இப்ப நான் கொடுத்திருக்க क्वेश्चन பேப்பர்ஸ் and நான் சொன்ன ஏரியாஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாவே உங்களால 8 to 9 2 மார்க்ஸ் ஷூர் ஷாட்டா எழுத முடியும், ரைட்? சோ we will see question wise discussion. Question wise discussionல பாத்தீங்க அப்படின்னா list ADT, different types of list implementation, இது வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம், ரைட்? list implementation, different ways of list implementation கேட்கலாம். அப்படி இல்ல ஸ்பெசிஃபிக்கா array based implementation, linked list implementation தனியா கேட்கலாம், right? And this is also a very important concept, polynomial expression using linked list, right? And இதுல வந்து கண்டிப்பா இந்த क्वेश्चन நீங்க படிச்சிருக்கணும். நீங்க in depth படிக்கலனாலும் what is singly linked list, what is circular linked list, what is doubly linked list னு ஷோர்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அத கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கணும். ஏனா ஸ்ப்ளிட் அப்ஸ் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 5 பிரிக்கும்போது இந்த மூணு क्वेश्चनலயும் பிரிச்சு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as I said இதுல 4 क्वेश्चन கொடுத்திருக்கேன். சார் என்னால 4 क्वेश्चन படிக்க முடியலனாலும் ஷூர் ஷாட்டா இந்த 3 क्वेश्चन கண்டிப்பா படிச்சிருங்க. சர்க்குலர் கியூ ஆபரேஷன் ஃபுல்லா படிங்க, ரைட்? அதுல இருக்க எல்லா ஆபரேஷன் அடிஷன் டெலிஷன், ரைட்? கம்ப்ளீட் சர்க்குலர் கியூ ஆபரேஷன் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். and dq கான்செப்ட் மட்டும் 2-3 தடவை கேட்டிருக்காங்க, ரைட்? and applications of queues. and similarly இந்த question is very very important. infix to postfix conversion, evaluate postfix conversion. இந்த evaluate postfix conversion மட்டும் தனியாவே 30 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? சோ இது எல்லாமே கன்ஃபார்மா படிச்சுக்கோங்க. and இந்த क्वेश्चन push and pop operation என்னால படிக்க முடியலனா what is what தெரிஞ்சுக்கோங்க. in case part C ல கேட்டாங்க அப்படினா ஷூர் ஷாட்டா நீங்க அத part B ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த क्वेश्चंஸ்லாம் நீங்க படிக்கிறதுனால கண்டிப்பா உங்களால சாய்ஸ்ல விட முடியும். பட் part C ல அப்படி விட முடியாது. சோ கண்டிப்பா go through பண்ணிக்கோங்க what is push and pop and stack operation. and unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா priority queues first importance கொடுங்க. அது வந்து ஹீப்னு கூட கேட்கலாம். priority queues கம்ப்ளீட்டா அதோட கம்ப்ளீட் ஆபரேஷன் அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறது கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். similarly binary tree, binary search tree இது ரெண்டுமே தனித்தனி क्वेश्चन தான். ஆனா படிக்கும்போது binary tree என்ன binary search tree என்ன கம்பேர் பண்ணி படிங்க. because கம்பேரிசனாவும் கேட்கலாம், ரைட்? சோ தனித்தனியாவும் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. and similarly AVL trees முக்கியமா இந்த क्वेश्चनல இந்த பர்టిక్యులர் யூனிட்ல இந்த binary tree, binary search tree, AVL tree இது மூணுத்தை பேஸ் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் क्वेश्चन கண்டிப்பா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட் B லயும் கேட்கலாம் இல்ல பார்ட் C லயும் கேட்கலாம். and unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா இந்த 4 क्वेश्चन படிச்சிருக்கணும். ஏனா யூனிட் 4ல லைக் as I said எல்லா யூனிட்ஸ்லயே பார்ட் C கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா யூனிட் 3 4 5ல ஒரு 95% சான்ஸ் இருக்கு. அதனால இந்த 4 क्वेश्चन கண்டிப்பா படிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் வாட் இஸ் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. BFS search and as well as DFS algorithm, right? அதோட கான்செப்ட்ஸ் என்ன எப்படி இது வந்து கம்பேரிசன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. and similarly B plus trees is very 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 important question in the question and as well as Prim's algorithm and Kruskal's algorithm நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது வந்து 6 marks and 7 marks லயும் கேட்டிருக்காங்க இல்ல 13 marks லயும் கேட்டிருக்காங்க. and Dijkstra's algorithm is very very important concept. இது பார்ட் C ல கேட்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. similarly இந்த algorithms எல்லாமே பார்ட் C ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ இப்போ யூனிட் 4ல கண்டிப்பா நீங்க 4 क्वेश्चन படிக்கணும். and unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா once again linear search, binary search, right? கண்டிப்பா அத படிச்சிருக்கணும்.
and hash function and handling system அத ஃபுல்லாவே படிச்சுங்க. இது பார்த்தாவே கண்டிப்பா உங்களால ஒரு क्वेश्चन எழுத முடியும் ஷார்ட்டா, ரைட்? பட் இது வந்து இந்த bubble sort, merge sort, quick sort வந்து பார்ட் B ல எழுதினாலும் கண்டிப்பா பார்ட் C ல கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? இது இல்லாம நம்ம இன்சர்ஷன் சார்ட் விட்டுருக்கோம், இன்னும் 2-3 கான்செப்ட்ஸ் விட்டுருக்கோம், ரைட்டா? சோ அப்ப கண்டிப்பா இந்த 4 क्वेश्चனும் யூனிட் 5 ல படிங்க, ரைட்? அண்ட் பார்ட் A பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரைட்? நம்ம விட்ட ஏரியாஸ் ரொம்ப கம்மியான ஏரியாஸ் தான் நம்ம விடுறோம், ரைட்? அந்த ஏரியாஸ் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கவர் பண்ண ஏரியாஸ் நீங்க பண்ணாவே கண்டிப்பா உங்களால 2 2 மார்க்ஸ் எழுத முடியும். பிளஸ் நான் வந்து 4 இயர்ஸ் ஆஃப் क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்திருக்கேன், அதுல இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்க. ஷார்ட்டா உங்களால 2 மார்க்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல கன்ஃபார்மா எழுத முடியும், ரைட்? அண்ட் கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது புரிஞ்சு படிங்க, டோன்ட் பை ஹார்ட். எல்லாமே அல்காரிதம் தான், நீங்க பை ஹார்ட் பண்ண முடியாது. கான்செப்ட் வைஸ் தெளிவா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்ட், ரைட்? And we will see question paper discussion. Question paper discussion I have taken April May 2024. So இதுல பாத்தீங்க அப்படின்னா first question, advantage of modularity in programming, what are ADT, right? ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க circular queue யூஸ் பண்ணி. And similarly பாத்தீங்க அப்படின்னா ஒரு stack யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கேட்டிருக்காங்க. And similarly what are the properties of AVL trees, and again இங்க பாத்தீங்க அப்படின்னா in order and post transversal கேட்டிருக்காங்க. Define Euler circuit, right? இது நம்ம விட்டுருக்கோம், just what is what னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And 8th வந்து பாத்தீங்க அப்படின்னா DAG கேட்டிருக்காங்க, right? From this particular diagram, topological order, right? And similarly different hash function கேட்டிருக்காங்க. And இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு hash table யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, right? So இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So expect problems, expect implementation questions, right? And part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா different ways to list can be implemented, right? கேட்டிருக்காங்க. And similarly இங்க பாத்தீங்கன்னா ஒரு polynomial linked list எப்படி implement பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க, right? And இங்க பாருங்க எல்லாமே split ups, இதுதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் கொடுத்த क्वेश्चन சாய்ஸ் இல்லாம பண்ணீங்க. ஷார்ட்டா நிறைய, பட் செகண்ட் யூனிட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் பிகாஸ் கண்டிப்பா ஸ்பிட் அப்ஸ் கேட்கும்போது நம்ம விட்ட क्वेश्चन ஒரு பேர்ல வந்துச்சுனாவே 6 மார்க்ஸ் இல்ல 7 மார்க்ஸ் வந்து போயிடும், ரைட்? அப்போ ஒரு क्वेश्चन நீங்க விட்டுறீங்க அப்படின்னா உங்களால 6 மார்க்ஸ் தான் அதுல ஸ்கோரே பண்ண முடியும், ரைட்டா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இது கம்பேரிசனாவும் கேட்கலாம். Similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா write a C function to insert a node in middle of the linked list and count the number of nodes in circular linked list கேட்டிருக்காங்க. circular linked list யூஸ் பண்ணி கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. And similarly செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா circular queue full explain பண்ண சொல்லிருக்காங்க, application of queues explain பண்ண சொல்லிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 6 and 7 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, right? And similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா once again in fix to post expression and evaluate post expression, இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். எல்லாமே 6 and 7 மார்க்ஸ் தான், பார்த்தாவே தெரியும், ரைட்? அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சாய்ஸ் இல்லாம படிங்க, திருப்பி சொல்றேன், ரைட்டா? சோ இப்போ இங்க பாருங்க distinguish between binary tree, general tree, binary search tree 6 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. AVL tree இந்த டயகிராம் பில்ட் பண்ண சொல்லிருக்காங்க. And similarly B பாத்தீங்க அப்படின்னா 13B binary search tree கேட்டிருக்காங்க, அதுல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க, ரைட்? ஒரு ஃபங்க்ஷன் கேட்டு எப்படி ஹைட் கண்டுபிடிப்போம், மினிமம் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. And 14th question பாத்தீங்க அப்படின்னா distinguish between prime and Crusoe's algorithm, அதுல ஒரு using Prim's algorithm ஒரு கான்செப்ட் கேட்டிருக்காங்க, ரைட்? கம்ப்ளீட் 13 மார்க் क्वेश्चन. And similarly இங்க பாத்தீங்கன்னா B tree, B plus tree, it's very important concept, right? And distinguish between DFS and BFS, இந்த ரெண்டு distinguish அந்த லிஸ்ட், ரைட்? லிஸ்ட் உடைய கம்பேரிசன் and BFS DFS கம்பேரிசன் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் क्वेश्चन பேப்பர்ல. And similarly இங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல linear search, binary search கேட்டிருக்காங்க, and extendable hashing கேட்டிருக்காங்க, merge sort, quick sort. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சார்ட்டுமே நம்ம விட்டுருக்கோம், ரைட்டா? ரைட்? சோ அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? And part C பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா basic heap operation கேட்டிருக்காங்க, and அதுக்கு பேரலா டபுள் லிங்க் லிஸ்ட்ல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ரைட்? இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, ரைட்? And similarly next question paper பாத்தீங்க அப்படின்னா April May 2023 question paper பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா part A ல state the uses of ADT, advantages of double linked list, limitations of linear queue, underflow and overflow condition, rotation performed in AVL tree,
And similarly, properties of binary search tree, critical path, topological sort, minimal hash function, principle behind extend sort algorithm, எல்லாமே direct questions தான், right? And part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா implementation using arrays, list வந்து எப்படி arrays ல implement பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. And polynomial explanation using linked list, theory-ஆ கேட்டிருக்காங்க. And similarly, next question பாத்தீங்கன்னா push and pop operation stack, இது just go through பண்ணா போதும்னு சொன்னேன், பட் இந்த question கண்டிப்பா கேட்டிருக்காங்க. And similarly, இங்க பாத்தீங்க அப்படின்னா circular queue operation full explain பண்ண சொல்லிருக்காங்க. And unit 3 ல பாத்தீங்க அப்படின்னா priority queue and similarly heap tree ADT கேட்டிருக்காங்க, right? And unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா primes algorithm and b plus tree algorithm, right? And unit 5 ல bubble sort and hashing function ல resolution strategy கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான question, right? And part 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா hash table யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, right? And similarly primes algorithm unit 4 and 5 இருந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ இந்த क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தியரி எக்ஸப்ட் பார்ட் சி தவிர மீதி எல்லாமே தியரி. பட் முன்னாடி क्वेश्चन பேப்பர்ல தியரி அண்ட் as well as ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சோ क्वेश्चन பேப்பர் எப்படி வேணா வரலாம். நான் சொல்ற கான்செப்ட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா you don't want to worry about the question paper, right? சோ படிக்கும்போது expect this type of problems, right? Expect this type of algorithms. ஒரு algorithm நீங்க படிக்கும்போது அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஷார்ட்டா क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களுக்கு கவலையே இல்லை, ரைட்? சோ நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட்க்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. So I believe this video will be very useful for you. So today what we have seen is we have seen important questions for data structures. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.